அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது பதவி விலகி இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்திய மாணவர் இளைஞர் போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஏனென்று சொன்னால் கடந்த 3 ஆண்டுகளாக நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பொறுப்பேற்று இந்தியாவுடைய சட்டம் கூறுவது போல ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால் குற்றத்திற்கு காரணமானவர் தண்டிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் நீட் தேர்வில் தற்போது உயிரிழந்த அணுகிருத்தினா போன்ற 20க்கும் மேற்பட்ட மாணவர்களினுடைய படுகொலைக்கு பொறுப்பேற்றோம். 27 லட்சம் மாணவர்களுடைய தேர்வு எழுதிய தேர்வில் முறைகேடு நடந்ததற்கு பொறுப்பேற்றும் தர்மேந்திர பிரதான் பதவியில் இருப்பது வரவேற்புக்குரியது, பாராட்டிற்குரியது. அதே நேரத்தில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிரந்தர நீட் விலக்கை தர வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நிரந்தர நீட் விலக்கு என்பது எங்களுடைய இறுதி இலக்கு. தமிழ்நாட்டிற்கு நிரந்தர நீட் விலக்கு என்பது எங்களுடைய லட்சியம். தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு கிடைக்கும் வரை ஜனநாயக வழியில் எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு அரசை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டம். நாங்கள் ஒன்றிய அரசை வென்றிருக்கிறோம் கோரிக்கைகளில். தற்பொழுது மீண்டும் வெல்லுவோம். நிரந்தர நீட் விலக்கு என்பது தமிழ்நாட்டினுடைய இலக்கு. அது வெல்லும் வரைகள் போராட்டம் தொடரும். அதாவது கடந்த 12 ஆண்டு காலமாக ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய பிஜேபி தன்னை மிகப்பெரிய சர்வாதிகாரியாக எண்ணிக்கொண்டிருக்கிறது. தன்னை அசைக்க ஆளில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. கடந்த முறை வேளாண் திருத்த சட்டம் வந்த பொழுது விவசாயிகள் 1 வருடத்திற்கு மேல் போராடி அவர்கள் வென்றார்கள். ஆனால் இளைஞர்களும் மாணவர்களும் இந்திய இளைஞர்களும் இந்திய மாணவர்களும் வெறும் 28 நாள் போராட்டத்தில் தமிழ்நாட்டில் 6வது நாள் போராட்டத்தில் வென்றிருக்கிறோம் என்றால் மாணவர்களினுடைய இளைஞர்களுடைய எழுச்சி என்பது எந்த ஒரு சாத்தியத்தையும் எந்த ஒரு அசாத்தியத்தையும் சாத்தியப்படுத்தும் வல்லமை பெற்றது. மாணவருடைய ஒற்றுமை ஜனநாயக முறையிலான போராட்டம் வெல்லும். இந்திய பிரதமர் தன்னுடைய போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். கல்வி விரோத நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். எங்களோட ஐயாவுக்கு அதை சமர்ப்பிக்கிறோம். அவருடைய மண் இது, அவருடைய இடம் இருந்தது இந்த மொத்த வெற்றியும் வல்லக்கண்ண ஐயாவுக்கு ஒட்டுமொத்த இளைஞர்கள் சார்பாக சமர்ப்பிக்கிறோம். ராஜினாமா ஏற்கொள்ளப்பட்டாலும் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படல. நம்மளோட போராட்டத்தில் முதல் வெற்றி அடி கிடைச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரத்து செய்யற வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் தொடரும். இதே சமயத்தில் மோடியும் பதவி விலகணும்னு சொல்லி நீங்க போராட்டத்தில் இது பண்ணி வந்தீங்க. கிட்டத்தட்ட இப்பதான் முதல் ராஜினாமா பண்ணிருக்காங்க. இப்போ நம்மளுடைய கோரிக்கைகள் அடுத்த கோரிக்கைகள் அதை நம்ம முன் வைக்கல. நம்ம சொல்லும் போது அபிஜித் என்ன சொன்னார் அப்படின்னா, இதை நீ ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, அமைச்சரை நீங்க ரிசைன் பண்ண வைக்கல அப்படின்னா எங்களுடைய அடுத்த முழக்கம் நரேந்திர பிரதமர் மோடியை நோக்கி இருக்கும் அப்படின்றதான் அவர் சொன்னது. இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. விரைவில் இந்த ஜென்சி கிட்ஸால பாசிச பாஜக அரசோட முகத்திரைகள் கிழிக்கப்படும். அப்படி கிழிக்கப்பட்டு இந்த மோடியோட ஆட்சி, அமித்ஷாவோட ஆட்சி இது எல்லாமே தரமட்டமா இருக்கு. நல்ல ஜனநாயக முறையில் மீண்டும் ஒரு ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சி கண்டிப்பாக அமையும். எந்த பொறுப்புலையும் இல்லை. இவர்கள் தோழர்களுக்கு ஆதரவாக உங்களை போன்ற நானும் ஒரு தோழர், உமர் முக்தார். என்னுடைய பேர் அபி. இதுக்கு முன்னாடி நானும் மீடியால இருந்தேன். இப்போ தமிழ்ல முனைவர் பட்டம் பண்ணிருக்கேன். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு ஒண்ணுன்னா எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் என்ன படிச்சிருந்தாலும் நாங்களாம் கண்டிப்பா வருவோம். எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அவங்க யார் ஆட்சியில இருந்தாலும் மக்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்கன்னா எல்லாருமே ஒன்று சேருவோம். அதுல வெற்றியும் காணுவோம். அப்படிங்கிறதுக்கு இவர் பதவி விலகி இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு எடுத்துக்காட்டா நான் பாக்குறேன். கண்டிப்பா தொடரும். இது வெற்றியோட ஒரு சின்ன படிக்கட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். பேன் நீட் அப்படிங்கறதா தமிழ்நாட்டோட முக்கிய கோரிக்கை. அது நடக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த போராட்டம் கண்டிப்பா தொடரும். அது போராடுற வரை, அது நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பா தொடரும். அதனுடைய விளைவாக தான் இப்போ ஒரு இது பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் நிறைய பேசியிருக்காரு, சதி வேலையில சிக்க விட மாட்டோம் இளைஞர்கள்னு. இது சதி வேலை கிடையாது. அவங்க பின்னிருக்கிற சதி வேலையில இப்பதான் வெளியில வந்திருக்காங்க மக்கள். இளைஞர்கள் கண்டிப்பா பேன் நீட் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பா
கண்டிப்பா தொடரும். அது இங்கன்னு இல்ல, மெரினாவை திறந்து விட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அங்கேயும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அது நடந்துடக்கூடாதுன்னு தான் இப்போ அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கும் வழி இருந்ததுன்னா இது இன்னும் பெரிய அளவில் அங்கங்க பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயமும் ஒட்டுமொத்தமா எல்லா இடத்துலையும் சேர்ந்து அது இன்னும் பெரிய இடமா கண்டிப்பா இன்னும் வெகு சில நாட்கள்லயே பேன் நீட் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். பேன் நீட் தான் ப்ரோ, கண்டிப்பா பேன் நீட் வர்ற வரைக்கும் கண்டிப்பா அதுதான் எங்களோட முழக்கமா இருக்கும். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.